18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, காலையிலிருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது, நீ எதிர்பார்த்த விஷயத்தில் இப்போது உனக்கு வெற்றி வந்து சேரப்போகுது. நான் சொல்றத முழுசா கேட்கணும்னா இந்த முழு பதிவையும் கேட்டு என்னை தொட்டு உன் வீட்டுக்குள் அழைத்து கொள்வாயா? இங்க எல்லாருமே அவங்கவங்க தேவைக்கு ஏற்றாற் போலதான் உன்கிட்ட வந்து பேசுறாங்க. அவங்க காரியத்தை நடத்திக்கும் விதமாக தான் உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனா நீதான் எல்லாரையும் முழுசா நம்பி எல்லார் காட்டுவதும் பாசம் என தப்பாகவே புரிஞ்சுக்கிற. பல பேரு தங்களுடைய காரியம் சரியா நடக்கணுங்கிறதுக்காகவும் ஏதாவது ஒரு விதத்துல உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவை என்பதற்காகவும் தான் உன்கிட்ட அன்பா பாசமா இருக்கிறது போல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, நீ அறியாமலேயே உனக்கு பின்னால போய் அடுத்தவங்க கிட்ட உன்னை பற்றி குற்றம் குறை சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அறிவாளித்தனத்தை எல்லாம் இதுல தானே காட்டுறாங்க. தான் அறிவாளின்றதை அடுத்தவங்களுக்கு நிரூபிப்பதற்காக அடுத்தவன் செய்யும் குறை குற்றங்களை ஆராய்ச்சி செய்யும் மனிதர்களை நீ பெருசா நினைக்க வேணாம். நீ வாழக்கூடிய வாழ்க்கையை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் ரொக்கம் கிடையாது. காசு பணத்தை பெருசா நினைக்காத. நீ ஆசைப்பட்டத இந்த கருப்பசாமி நான் செஞ்சு தருவேன்ற நம்பிக்கையை பெரிதாக மனதில் வைத்துக்கொள் என் செல்லமே. எப்பவுமே வாழ்க்கை பல விஷயங்களும் உன் வாழ்க்கையில நடத்திக்கிட்டே தான் இருக்கும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஓடிக்கிட்டே இருந்தீன்னா ஒரு கட்டத்துல நீ உயரத்துல ஏறிடுவ. ஆனா போது ஓடினது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஓய்வெடுக்க நினைச்சினா ஒரு ஓரத்தில் முடங்கி கிடப்பாய் என்பதை மறந்து விடாதே. எப்பவுமே வாழ்க்கையில எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகணும் ஓய்வெடுக்கணும்னு நினைக்க கூடாது. ஓடிக்கிட்டே இருந்தாதான், உழைச்சிக்கிட்டே இருந்தாதான், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் மனசும் உடம்பும் தெம்பா தைரியமா புத்துணர்ச்சியோட இருக்கும். இந்த உலகத்துல மன்னிக்கிறது வேறு, மறக்கிறது வேற. எதையுமே சீக்கிரம் மன்னிச்சிடலாம். ஆனா அடுத்தவங்க செஞ்ச தப்பையும் தவறையும் அவ்வளவு சுலபமாக உன்னால மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் தங்கமே. யார் என்ன செஞ்சாலும் அதை மறந்து கடந்து போகக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா அனைத்தையுமே உனக்காக நான் சரி செய்வேன். சொல்றவங்க எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அடுத்தவன் 1000 சொல்லுவான். அவனுக்கு வேற வேலை இல்லை, இதுதான் பொழுதுபோக்கு. ஆனா நீ எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் உனக்கானதாக உன்னுடையதாக இருக்க வேண்டும் என்பதில் நீ கொஞ்சம் தெளிவாக இருந்துதான் ஆகணும். ஏன்னா இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ நினைச்சது போல விஷயம் நடக்கணும்னா அதற்கான முடிவுகளையும் அதற்கான செயல்களையும் நீதானே செய்ய வேண்டும். ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நாள் ஓயத்தான் போகுது. அது வரைக்கும் நீ வாட்டுக்கு ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டே இரு. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போவதோ முடங்கி கிடப்பதோ உனக்கு ஆகாதே என் செல்லமே. இந்த உலகத்துல மனிதனுடைய வாழ்க்கையில ஏமாற்றமும் துரோகமும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில வெவ்வேறு வகையான ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்திச்சிட்ட. இனிமே உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன். மனிதர்கள் எப்போதுமே நேரத்துக்கு ஏற்றாற் போல மாற்றி பேசுறவங்களையும் ஆளுக்கு ஏற்றாற் போல நடந்து கொள்பவர்களாகவும் தான் இருப்பாங்க. எப்படின்னா, நேரத்திற்கு நேரம் அந்த முள்ளு ஓடுறதை விட மனிதர்கள் வேகமாக ஓடி போறவங்களாகவும் மாறக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்கன்றத நீ மறந்து விடாதே என் செல்லமே. நீ கோடி கோடியா சேர்த்து வச்சாலும் சரி, நான் உனக்கு என்ன கிடைக்கணும்னு எழுதி வச்சிருக்கனோ அதுதான் உனக்கு கிடைக்கும், அதுதான் உன்னிடம் தங்கும். உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட முடியாது. ஏன்னா எது உனக்கு நல்லது எது உனக்கு கெட்டதுன்னு எனக்கு தானே தெரியும். எல்லா இடங்கள்லையும் எல்லார்கிட்டையும் நீ உண்மையா இருக்கணுங்கிறது கிடையாது. சில இடங்கள்ல சில விஷயங்களை சொன்னா தப்பாயிடும்னு தெரிஞ்சா அங்கு எதுவும் பேசாமல் நீ ஊமையாக கூட இருந்து விடலாம். அதுதான் சில இடங்களில் நீ ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் நீ அவமானப்படாமல் இருப்பதற்கும் உனக்கு உதவியாக இருக்கும். கடல்ல இருக்கிற அவ்வளவு நீரையும் ஒன்னா சேர்த்தா கூட கப்பலை மூழ்கடிக்க முடியாது. ஆனா கப்பலுக்குள்ள கொஞ்சம் தண்ணி உள்ள போயிட்டாலே கொஞ்சம் கொஞ்சமா கப்பல் அதுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிடும். அப்படிதான் உன் வாழ்க்கையை சுத்தி இருக்கிற எந்த பிரச்சனைகளையும் நீ பெருசா நினைக்காம போய்கிட்டே இருக்கணும். அதையெல்லாம் உன் மனசுக்குள்ள சுமக்க அனுமதிச்சிட்டனா அந்த சுமை தாங்காமல் நீ சாய்ந்து விடுவாய் என் செல்லமே. இப்ப நான் உன்னை தனிச்சு விட்டுருக்கேன்னா தவிக்க விட்டுருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. உன்னை தனித்து விட்டால்தான்
உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, உன்னை சுத்தி இருக்கிறவங்கள யாரு நல்லவங்க கெட்டவங்க, யாரு உனக்காக வந்து நிற்பாங்க நிற்க மாட்டாங்கன்னு எல்லா விஷயமும் உனக்கு புரிய வரும்னு தான் நான் இப்படி செஞ்சிருக்கேன். வாழ்க்கையில சில கஷ்டமான சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். அப்பொழுது நீ தன்னம்பிக்கையோடு அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கை இந்த கையை தவிர வேறு எந்த கையும் உன்னை தாங்கி நிற்காது என்பதை புரிந்துகொள். உனக்காக நீதான் தன்னம்பிக்கையோட வேலை செய்யணும். உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி எல்லாரும் அன்பாக இருக்கும்படியும் அன்பாக நல்ல பண்பாக நடந்து கொள்ளும்படியும் நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி நான் வரவழைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அப்படிப்பட்ட நல்ல விஷயம் நடக்கதான் போகுது. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோல்விகளை கண்டு சோர்ந்து போகாதே. ஏன்னா இனி வரப்போற நாள் என்பது உன் வாழ்க்கைக்கான அற்புதமான நாளாக மாறப்போகுது. நிலவின் மடியில் நீ நிம்மதியாக உறங்கும்படியும் நிலவு உன்னை தாளாட்டும்படியும் நிம்மதியாக உன்னை நித்தமும் நான் உறங்க வைப்பேன். இன்னையிலிருந்தே அதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பி. எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போலவே நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நீ எப்பவுமே எதுக்காகவும் கவலைப்படவோ யோசிக்கிறதோ வருத்தப்படவோ கூடாது. ஏன்னா நல்ல விஷயங்களை யோசிச்சினா நல்லது நடக்கும். ஆனா கவலைகளை யோசிச்சினா மேலும் மேலும் கஷ்டம்தான் வந்து சேரும். ஒருத்தன் அறிவாளி இல்லைன்னு தெரிய வரும்போது அந்த மடையனுடன் நீ ஏன் விவாதிக்க வேண்டும்? அவன் முட்டாளாக செய்யக்கூடிய காரியங்களை திருத்தணும், அவனை சரி செய்யணும் நீ ஒருபோதும் யோசிக்காதே. ஏன்னா முட்டாளோடு போய் நீ வாக்குவாதம் செய்யும் போதும் வீண் விவாதண்டாவாதம் பிடிவாதத்தோடு பேசும்போதும் மக்களுக்கு யார் இதில் அறிவாளி யார் முட்டாள்ன்றது தெரியாமலே போய்விடும். அதற்கு பதிலாக பேச்சை குறைச்சிக்கிட்டு வார்த்தைகளையும் அளவா பேசக்கூடிய பிள்ளையாக புத்திசாலித்தனமாக நீ இருந்துக்கோ. இன்று இரவு முடியும் போது உன் கவலைகளும் சேர்ந்தே முடிந்து போகும். இனி வரப்போகிற நாளைய நாளானது உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கடல் போல பெரிய சந்தோஷங்களை உனக்கு கொடுக்கலைனாலும் சின்ன சின்ன அலைகள் போன்ற சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில நான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து சேர்ப்பேன். நாளடைவில் எல்லா சின்ன சந்தோஷங்களும் சேர்ந்து மாபெரும் கடல் போன்ற களிப்பான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு தரும். இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படாம இல்லாததை நினைச்சு ஏங்காதே. கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும். எல்லா நல்ல நிகழ்வுகளும் உன் வாழ்வில் வந்து சேரும். உன் மனசுல நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அடைவதற்கு உனக்காக நான் வழிகாட்டுவேன். உனக்கு துணையாகவும் நான் இருப்பேன் என் தங்கமே. எதையுமே எதிர்பார்க்காம இருந்துட்டா வாழ்க்கையில ஏமாற்றங்களே இருக்காது. ஆனா ஏமாற்றமே வாழ்க்கைன்னு ஆன பிறகு இப்போதெல்லாம் நீ எதையும் எதிர்பார்ப்பதே இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனா கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி ஏற்றங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து தர்றேன். எவ்வளவு மன அழுத்தம் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு சிறு புன்னகையின் மூலமாக கடந்து போக தயாராகு. ஏன்னா எல்லாருக்குமே மன கஷ்டமும் அழுத்தமும் பாரமும் இருக்கதான் செய்து. எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு தைரியசாலியாக நீ இருந்தீனா உன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துயரங்களும் காணாமலே போய்விடுமேன் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில உன்னை வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே சிக்கனமாக பயன்படுத்தி உனக்கு முடிந்த அளவுக்கு சேமித்து வைக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்திக்கோ. எப்பவுமே எல்லா செலவு போக மிச்சத்தை சேமிப்போன்னு நினைச்சினா கையில ஒண்ணுமே மிஞ்சாது. முதல்ல கிடைச்சதுல முதல்ல கொஞ்சத்தை எடுத்து சேமிச்சுட்டு மிச்சம் எஞ்சியதை செலவிடப்பார். அதுதான் உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வழிகாட்டும்.